வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 4 கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தனி வட்டி கூட்டு வட்டி அந்த ஃபார்முலா வச்சு சம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கன்ஃபார்மாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கலாம். இதில் ஒரு 6 சம் தனி வட்டி கூட்டு வட்டி சம்மந்தமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 2022 குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டி தொடர்பான கேள்விகள் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி உண்டாகும். ஏற்கனவே நான் ஃபார்முலா தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா வீடியோலாம் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சம். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசல். இந்த குறிப்பிட்ட அசல் அப்படிங்கிற இடத்துல பி நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா, அப்போ 100ன்னு எடுத்துக்கிறேன். 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. 60% அதிகரிக்கிறது, சதவீதம் கொடுத்துட்டாலே 6 அப்படின்னு நினச்சிக்க கூடாது. என்ன வட்டி வீதம், வெறும் வட்டி வீதத்தில் கொடுத்தா 6 எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி வீதத்தில் 60% அதிகரிக்கிறது. அப்போ தனி வட்டி தான் எஸ்ஐ = 60%. சரியா, எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி. இப்போ தனி வட்டி வீதம் அப்படின்னு சொல்லும்போது 60. சரியா, தனி வட்டி வீதங்கம் சொல்லும்போது 60. இது 6ன்னு எடுத்துக்கக்கூடாது, சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க அதனால் 6 எடுத்துக்கிறேன் அப்படின்னா கிடையாது. ஏன்னா இங்கே கொடுத்துட்டாங்க வெறுமனையாக வட்டி வீதத்தில்னு கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணணும், 60ன்னு எடுத்துக்கணும், 60% எடுத்துக்கணும். இங்கே தனி வட்டி வீதத்தில்னு கொடுத்ததுனால இதை எஸ்ஐ = 60ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, அப்போ இந்த எஸ்ஐக்கு பதிலாக 60 போட்டுக்கிறேன். எண்ணுக்கு பதிலாக என்னது 6 ஆண்டுகள்னால 6 போட்டுக்கிறேன். பியோட வேல்யூ 100. சரியா, பியோட வேல்யூ 100. 6 அப்படி வச்சுக்கிறேன், பை வகுத்தல் 100. இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது, 6 இங்கே 60 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும், R = 60/6ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தேன்னா 10%. இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிச்சாச்சு. சரியா, தனி வட்டி வீதம் ஒரு குறிப்பிட்ட அசல் நான் எடுத்துக்கிட்டேன். தனி வட்டி வீதத்தில் தனி வட்டி கொடுத்துட்டாங்க, 6 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சேன், வட்டி வீதம் 6 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதே வட்டி வீதத்தில் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச வட்டி வீதத்தில் இந்த வட்டி வீதத்தை வச்சு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கூட்டு வட்டி ஃபார்முலா தான் கண்டுபிடிக்கணும். சரியா, அசல், இந்த அசலுக்கு இவ்வளோ 3 ஆண்டுகளில் இந்த வட்டி வீதத்தில் 6% வட்டி வீதத்தில் கண்டுபிடிக்க போகிறேன். இதோட ஃபார்முலா என்னது, இப்போ மொத்த தொகைக்கான ஃபார்முலா A = P × 1 + R/100 n. இப்போ Pங்கிறது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அசல் எடுத்துருக்கோம்ல 100 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 100 போட்டிருக்கோம், அதனால் இங்கேயும் 100 வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இங்கே கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துருக்காங்க, அதே வட்டி வீதத்தில் இதில் கிடைச்ச வட்டி வீதத்தை வச்சு இந்த அசலுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட வேல்யூ 12,000 போடணும், இதில் என்னோட வேல்யூ 3ன்னு போடணும். சரியா, அதே இது என்னது ஆரோட வேல்யூ இந்த 10ன்னு போடணும். வச்சு கண்டுபிடிக்கலாமா. A = பியோட வேல்யூ என்னது 12,000 × 1 + ஆரோட வேல்யூ 10/100 பவர் 3. சரியா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 1 × 100 100 100 + 10 110/10ன்னு வருமா, 110/100. இப்போ என்ன வரும், A = 12,000 × 110/100 க்யூப்னு வரும். அதை நான் 3 தான் எழுதிக்கிறேன், ஏன்னா 3 இருக்குல்ல, அதனால் 3 தடவை எழுதிக்கிறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 3 தடவை எழுதிக்கிறேன். சரியா, இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இது கேன்சல், இந்த 0க்கு இது கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். மீதி என்ன வரும், எல்லாத்தையும் பெருக்கணும். 11 11 பெருக்குனேன்னா 121, 121 11 பெருக்குனேன்னா என்ன வரும், 1331 வரும். அதை 12 பெருக்குனேன்னா பெருக்கிடுவோமா, 1331 12 பெருக்கணும் அப்படின்னா ஓரண்டா 2, அடுத்து 3 2 6 3 2 6 ஓரண்டா 2. சரி, அதே மாதிரி 1 வச்சு பெருக்கணும்னா
1331 வரும். அடுத்து 2 7 9 9 5 1 15,972. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 15,972ன்னு போடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? மொத்த தொகை தான் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏங்கிறது மொத்த தொகை தானே. அப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். சரியா? அப்போ கூட்டு வட்டினா சிஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதான் கூட்டு வட்டி. இது கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும். மொத்த தொகை எவ்வளவு? 15,972 மைனஸ் அசல் வந்து 12,000. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இரண்டையும் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 15,000ல் 12,000 போயிடுச்சுன்னா 3,972. ஆன்சர் எங்கே இருக்குது? சி தான் ஆன்சர். ஓகேவா? திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அசலுங்கிற இடத்துல நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஈஸியாக வந்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 100 எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அசலை போட்டு கண்டுபிடிச்சாலும் வர்ற என்ன ஆர் வேல்யூ வருதோ அதை வச்சு தான் இந்த இது கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ என்ன செய்ய போகிறோம்? குறிப்பிட்ட அசலுங்கிற இடத்துல 100 போட்டு இங்கே வந்து தனி வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. அப்போ 60%ங்கிறது தனி வட்டி தான். நீங்கள் 6 போடக்கூடாது. 6 தான் 60%. ஏன்னா சதவீதத்தில் வந்திருக்கு, அதனால் 6 தான் இது அப்படின்னு கிடையாது. தனி வட்டி வீதம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தனி வட்டி. எஸ்ஐ தான் 60. 6 ஆண்டுகள்னால் என்ன? அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 6 கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் அடித்து கொடுத்து 6 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 6 வேல்யூ வச்சு நான் மொத்த தொகை கூட்டு வட்டிக்கான மொத்த தொகை ஃபார்முலாவில் போட்டு எண்ணுக்கு பதிலாக இந்த 3 போடணும். அசல் வந்து இந்த அசல் போடக்கூடாது. இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த அசல் வேல்யூ போட்டு அடித்து கொடுத்தேன்னா 15,972. இதுதான் ஆன்சர் கிடையாது. கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தொகையிலேருந்து இந்த அசலை கழிச்சிட்டேன்னா ஆன்சர். அப்போ 3,972. இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம்முக்குள்ளே போகலாம். என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நேரடியாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டி ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இங்கே என்ன பண்ணுறோம்? ஆண்டு ஒன்றுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அரை ஆண்டுக்குன்னு கொடுக்கல, காலாண்டுக்குன்னு கொடுக்கல. ஆண்டு ஒன்றுக்கு அப்படின்னு கொடுத்தா ஃபார்முலா என்னது? மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஸ் ஈக்குவல் டு, ஏன்னா மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கணும். 2 ஆண்டுக்கு பின்னாடி அந்த மக்கள் தொகை மொத்தம் எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மொத்தம் அப்படின்னு வருதா ஒரு வேர்டு வந்து நமக்குள்ளே தோணுது. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. ஏன்னா ஆண்டு ஒன்றுக்குன்னு சொன்னதுனால இது. ஆனால் இங்கே என்னது? இந்த ஃபார்முலா ஆண்டு ஒன்றுக்குன்னு சொன்னால ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலா. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துட்டாங்க? ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க? 7ங்கிறது சதவீதம். 6 கொடுத்துட்டாங்க. சரியா? நீங்கள் சொல்லலாம் இதில் மட்டும் ஏன் வந்து எஸ்ஐன்னு போடலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து தனி வட்டி வீதம் சொல்லி கொடுக்கல, வெறுமனையாக வீதம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ன்னு தான் அர்த்தம். சரியா? அதே இது அசல் வந்து 90,000 கொடுத்துட்டாங்க. இப்போ நேரடியாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அடிக்கிறது தான். நான் நேரம் ஆகுங்கிறதுனால ஆல்ரெடி எழுதியே வச்சுருக்கிறேன். ஏன்னா பியோட வேல்யூ வந்து 90,000. 1 + r வந்து 7, அடுத்து பை 100 இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 100 + 7 107/100. இங்கே 2 ஆண்டுகள்னால 2. அப்போ 2 தடவை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். இதை மல்டிப்ளை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 107 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 963. திரும்ப அதை வந்து என்ன பண்ண போகிறேன்? 107ஆல் பெருக்கிறேன். பெருக்குனேன்னா 7ஆல் பெருக்குனேன்னா 3/21க்கு 1, மீதி 2, 6 42, மீதி 44க்கு 4, மீதி 4, 9 63, அதோட 4 கூட்டினேன்னா 67. 0வால் பெருக்குனேன்னா 0 0 வரும். அடுத்து 1ஆல் பெருக்குனா 963 வரும். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்? 1 4 10க்கு 0, மீதி 1, திரும்ப வந்து 13க்கு 1 3, மீதி 1, 9 1 10. அப்போ என்ன வரும்? 1,03,041. இதுதான் ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குது? டி. டி தான் ஆன்சர். திரும்பவும் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% அதிகரிச்சுட்டே இருக்குது. அப்போ 2 ஆண்டுக்கு பிறகு
சரி, இப்பொழுது மக்கள் தொகை 90,000 இருக்காங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளோ இருப்பாங்க மொத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த மக்கள் தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் எழுதிடலாம். அதோட ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100 பவர் n. ஆரோட வேல்யூ 7ன்னு தெரியும், பியோட வேல்யூ 90,000, என்னங்கிறது 2 ஆண்டுகளுக்கு பிறகுங்கிறனால 2ன்னு போட்டுக்கிறேன். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அதுதான் ஆன்சர். வாங்க அடுத்த சம்முக்குலாம் போகலாம். வாங்க அடுத்த சம்முக்குள்ளே போகலாம். ஒரு விவசாயி 20,000 ஆண்டு ஒன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? அதாவது ஒரு ஆண்டுக்கு 4.5% வீதம் 20,000க்கு கடன் வாங்குறாரு. 5 ஆண்டுக்கு பின்னாடி அவர் முழுவதுமாக கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளோ தொகை கொடுக்கணும்? சரியா, 5 ஆண்டுகளுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 20,000. இது வந்து அசல். அப்போ பியோட வேல்யூ வந்து 20,000. சரியா, ஆண்டு ஒன்றுக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஆண்டு ஆண்டு ஒன்றுக்குனால n = 1ன்னு போட்டுக்கலாம். அடுத்து இது P = இந்த வேல்யூ. அடுத்து 4.5%ங்கிறது 6. சரியா, 6 தான் 4.5%. தனி வட்டிங்கிறதுனால தனி வட்டிக்கு தான் கடனாக பெறுறாரு. அப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ SI = என்ன ஃபார்முலா? NPR/100. என்னோட வேல்யூ என்னது? ஆண்டு ஒன்றுக்கு. அப்போ n வந்து 1 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது? அசல் 20,000 இன்ட்டு ஆறுங்கிறது 4.5%. 4.5/100. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த 0.5 ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால் நான் இந்த புள்ளி எடுக்கிறதுக்காக மேலேயும் கீழேயும் என்ன பண்ணிக்கிறேன்? 10ஆல் பெருக்கிக்கிறேன். மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கிக்கிறேன். மேலே 10 கீழே 10 பெருக்கிறேன். அப்போ இந்த 4.5 × 10 45ன்னு வரும். சரியா, 4.5 × 10 45. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். மீதி என்ன வரும்? 20 × 45 வேல்யூ என்னது? 2 45 90 × 10 900. அப்போ SI வந்து 900. SI ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ வருது? 900 வருது. ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி வந்து 900 வருது. அப்போ 5 ஆண்டுக்கு பின்னாடி அப்போ எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு 900னா 5 வருஷம் 5ஆல் பெருக்கலாமா? அப்போ 5 × 900 எவ்வளவு? 95 45. அப்போ 4,500. 5 வருஷத்துக்கு அப்புறம் வட்டி எவ்வளோ வரும்? 4,500 வட்டி வரும். 4,500 தான் வட்டி. இப்போ அசல் வந்து 20,000மா? ஏன்னா ஒரு மொத்த தொகை கொடுக்கணும். வாங்கின அசலையும் கொடுக்கணும், கடனையும் கொடுக்கணும். சரி, வட்டியையும் சேர்த்து கொடுக்கணும். அசலையும் கொடுக்கணும், வட்டியையும் கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு வட்டி தனி வட்டி எவ்வளோ வருது? 900 வருது. இப்போ 5 வருஷத்துக்கு பின்னாடினா 5ஆல் பெருக்கும்போது வட்டி மட்டும் 4,500 வருது. அப்போ நீங்கள் அசல் எவ்வளவு? 20,000. 20,000த்தையும் திரும்ப வட்டியையும் கூட்டினீங்கன்னா 24,500. அப்போ ஆன்சர் என்னது? 24,500. D தான் ஆன்சர். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த சம் பார்ப்போம். 1500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. தனி வட்டிகளின் வித்தியாசம் அப்படின்னா தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது? SI = NPR/100. ஏன்னா தனி வட்டிகளின் வித்தியாசம், இங்கே வட்டி வீதங்களின் வித்தியாசம். வட்டி வீதங்கள்னா 6. சரியா, அப்போ 2 தனி வட்டிகளோட வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா அதில் கொடுத்துட்டாங்க. 2 தனி வட்டிகளின் வித்தியாசம். சரியா, அப்போ என்ன வரும்? NPR1 /100 -NPR2 /100 நல்லா கவனிங்க. 2 தனி வட்டிக்கான ஃபார்முலா 2 ஃபார்முலா. சரியா, R1 இங்கே R2 2 வட்டி வீதங்கள் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதோட வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். சரியா, R1 - R2 அந்த வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 13.50. 2 தனி வட்டிகளின் வித்தியாசம் = 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டில் எது காமனாக இருக்குன்னா R1
மைனஸ் R2 மட்டும் வித்தியாசம். காமனாக இருக்கிறது என்னது? NP by 100 ஈக்குவல் டு 13.50. நல்லா கவனிங்க. தனி வட்டிகளின் வித்தியாசம் தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ தனி வட்டிக்கான ஃபார்முலாவை நான் வந்து வட்டி வீதங்களுக்கு வித்தியாசம் மட்டும் வச்சு R1 R2 மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் சேமாக வச்சு ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவல் டு 13.50 எழுதிக்கிறேன். ஏன்னா ரெண்டும் தனி வட்டி கொடுத்ததுனால. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்துக்கிறேன். NP by 100 வெளியில் எடுத்துட்டேன். மீதி என்ன இருக்குது? R1 மைனஸ் R2. இப்போ இந்த R1 மைனஸ் R2 தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வட்டி வீதம் தானே. வட்டி வீதங்கிறது 6. அப்போ R1 மைனஸ் R2 வித்தியாசம்னால மைனஸ். இப்போ R1 மைனஸ் R2 ஈக்குவல் டு என்ன வரும்? 13.50. சரியா? இது இங்கிட்டு இதை வந்து நான் ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே வகுத்தல் உள்ளது பெருக்கலாக மாறும். இன்ட்டு 100ன்னு மாறும். வகுத்தல் NP. என்னங்கிறது ஆண்டுகள், 3 ஆண்டுகள். சரியா? பிங்கிறது அசல் 1500. இப்போ எழுதிக்கலாமா? இப்போ 13.50 இன்ட்டு 100 இதை பெருக்கணும். என்ன வரும்? இந்த புள்ளி வந்து இங்கே வரும். சரியா? இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்துக்கு போயிடும். அப்போ 1350 100ஆல் பெருக்கும்போது 13.50வை 100ஆல் பெருக்குனேன்னா 1350 வகுத்தல் என்னங்கிறது என்னது? 3. பிங்கிறது என்னது? 1500. சரியா? இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். மீதி என்ன வரும்? திரும்ப 5ஆல் அடிப்போமா? 3 15 0. திரும்ப 1 5 2 10 2 10 மீதி 3 7 35 1 3 3 9 3 27. திரும்ப 3 9 1 3 3 அதாவது 10 3 30. அப்போ என்ன வரும்? 3/10. இதை அடிச்சேன்னா என்ன வரும்? 0.3ன்னு எழுதிக்கலாமா? 0.3%. அடிச்சேன்னா என்ன வரும்? 0.3%. அப்போ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன், வட்டி வீதங்களின் வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ வட்டிகளின் அதாவது தனி வட்டி கொடுத்துட்டாங்க. தனி வட்டின்னு சொன்னதுனால தனி வட்டி ஃபார்முலா எழுதிட்டு அதில் R1 மைனஸ் R2 மட்டும் எழுதிட்டு மற்றெல்லாம் சேமாக வச்சுட்டு ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு வித்தியாசம் எவ்வளவோ அந்த இது எழுதிக்கிறோம். அடுத்து காமனாக இருக்கிறத வெளியில் கொண்டு வரோம். அடுத்து என்னோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். அது இது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது கீழே உள்ளது வகுத்தலில் உள்ளது பெருக்கலாக மாறும், பெருக்கலில் உள்ளது வகுத்தலாக மாறும். அதை என்னோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அடித்து கொடுத்தேன்னா என்ன வரும்? 0.3%. இதான் ஆன்சர். வாங்க அடுத்த சம்முக்குள்ளே போகலாம். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளவு? நல்லா கவனிங்க. ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா 6 ஆண்டு சேமிக்கிறாரு. அதில் ஆண்டு சேமிக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுட்டோன்னா அடுத்த ஆண்டுக்கு எப்படி சேமிப்பார் அப்படின்னா ஆண்டை விட சேமித்த தொகையை விட பாதியை சேமிக்கிறார். சரியா? ஆண்டு சேமித்த தொகையை விட அடுத்த ஆண்டு அதுக்கு பாதியை சேமிக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு இதுக்கு பாதியை, அதுக்கு முந்தைய ஆண்டு சம்பாரிச்சிருக்கார்ல இதில் பாதி. அப்போ 2ல் பாதி வந்து 4. அப்போ 1/2ல் பாதி 1/4. திரும்ப அடுத்த ஆண்டு சேமிக்கும்போது x/, இதில் பாதி. இப்போ 4 2 8. திரும்ப இதில் பாதி சொல்லும்போது எப்படி ஒவ்வொன்றுலேயும் பாதி பாதி. சரியா? ஃபஸ்ட்டு 1ல் பாதி 1/2, 1/2ல் பாதி 1/4, 1/4ல் பாதி 1/8, 1/8ல் பாதி 1/16. அடுத்து 1/16ல் பாதி 1/32 ஈக்குவல் டு எவ்வளவு? 7875. ஏன்னா 6 ஆண்டுகள் அப்படின்னா 1 2 3 4 5 6 6 தடவை மட்டும் எழுதினா போதும். ஏன்னா 6 ஆண்டு தான் சேமிக்கிறாரு. சரியா? 6 ஆண்டு சேமிக்கிறாரு. ரெண்டாவது ஆண்டு சேமிக்கும் போது ஆண்டு சேமித்த தொகையை விட பாதியை சேமிக்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாதி பாதியாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரியா? இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ இந்த கீழே உள்ள நம்பருக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 2 4 8 16 32 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வரும் அப்படின்னா 32 வரும் எல்சிஎம். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இந்த 2 4 8 16 32க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் வேல்யூ வந்து 32. அப்போ
கீழே 32 வரணும்னா மேலே எதால் பெருக்குனா 32 வரும். ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ன வரும், இங்கே கீழே மேலேயும் ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன வரும், 32 தான் இது வரும். அடுத்து ஏன்னா இங்கே வந்து ஒன்று தானே இருக்குது, அப்போ எத்தனையால் பெருக்குனா 32 வரும், 32ஆல் பெருக்குனா தான் 1 வரும். இப்போ 32 எக்ஸு. அதே மாதிரி இது வந்து 2 இருக்குது. அப்போ இந்த 2ஓட எந்த நம்பரை பெருக்குனா 32 வரும், 16. அப்போ 16 எக்ஸு ப்ளஸ் அடுத்து இங்கே 4 இருக்குது. 4ஓட எந்த நம்பரை பெருக்குனா 32 வரும், 8. 8 எக்ஸ் ப்ளஸ் இங்கே 8 இருக்குது. 8க்கு எந்த நம்பரை பெருக்குனா 32, 4 எக்ஸ் ப்ளஸ் 16க்கு 2ங்கிற நம்பரை பெருக்குனா தான் 32. அப்போ 2 எக்ஸ் ப்ளஸ் இங்கே 1 எக்ஸு. சரியா, டிவைடட் பை 32 = 7875. ஓகேவா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா 32ஐயும் 16ஐயும் பெருக்குனேன்னா 48 வரும். 48 கூட 8 பெருக்குனேன்னா 56. 56ஓட 4 பெருக்குனேன்னா 60. 62 63. அப்போ என்ன வரும், 63 எக்ஸு டிவைடட் பை 32 = 7875. இப்போ இதை வந்து அடிக்கணும். அதாவது இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி என்ன பண்ண போகிறேன், எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2 நம்பரை இங்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ 7875 × 32 வகுத்தல் 63. ஃபஸ்ட்டு இதை 7ஆல் அடிக்கலாமா, 9 63. இதை அடித்து கொடுத்தேன்னா 1 7, இங்கே 1 7 மீதி 1 இருக்கும், 2 14 மீதி 3 இருக்கும், 5 35. திரும்ப 9 அடிச்சேன்னா 9 9. இங்கே என்ன வரும், 9 9 மீதி 2 இருக்கா, 9 18 மீதி 4 5 45 125 வரும். இப்போ இந்த 125ஐயும் 32ஐயும் பெருக்குனா என்ன வரும், 25ஐயும் 32ஐயும் பெருக்குனேன்னா 2 125 250. 3 5 15க்கு 5 மீதி 1 3 2 6 1 7 1 3 3. இங்கே 0 0 5 5 10க்கு 0 மீதி 1, இங்கே 10க்கு 0 மீதி 1 4 4000. இப்போ ஆன்சர் வந்து என்னது, 4000. இப்போ இதில் என்ன ஆன்சர், பி தான் ஆன்சர். இது ஒரு மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். இது எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபஸ்ட்டு நல்லா கவனமாக கேளுங்க. ரொம்ப ஈஸியான சம்மு. ஒரு நபர் வந்து ஒரு ஆண்டு சேமிக்கிறாரு. அடுத்த ஆண்டு சேமிக்கும்போது ஆண்டு என்ன சேமித்தாரோ அதை விட பாதி தான் சேமிக்கிறாரு. அப்படி பாதி பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ என்ன வரும், ஆண்டு சேமிக்கும்போது எக்ஸு, அடுத்த ஆண்டு x/2 x/4 இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து x/32 வரும். அடுத்து = 7875. இப்போ இது எல்லாத்தையும் கீழே உள்ள டினாமினேட்டருக்கு நான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சேன்னா 32 கிடைக்கும். அப்போ மேலே வந்து எந்த நம்பரால் நான் பெருக்கினேன், கீழே மேலேயும் பெருக்கினேன் 32 வருமோ அதால் பெருக்கி எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 32ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து எக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் கேன்சல் பண்ணி பெருக்கினேன்னா 4000. இதுதான் ஆன்சர். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா ஆன்சர்லேருந்து வரலாம். இப்போ வந்து ஆண்டு 4000 சேமிக்கிறாரு. சரியா, இது எங்கே எழுதலாம், இதுக்கு ஒரு நோட்டு கூட வச்சு சொல்லித்தரேன். ஆண்டு வந்து இப்போ ஆன்சர்லேருந்து வரேன். இப்போ 4000 சேமிக்கிறார் ஆண்டு. சரியா, அடுத்த ஆண்டு இதில் பாதி தானே, இப்போ 2000 வரும். சரி, 2வது ஆண்டு. 3வது ஆண்டு இதில் பாதி எவ்வளோ வரும், 1000. இது 3வது ஆண்டு. 1000ல் பாதி 500. இது 4வது ஆண்டு. 500ல் பாதி 250. இது 5வது ஆண்டு. 6வது ஆண்டு என்ன வரும், 250ல் பாதி எவ்வளவு, 2 2 2 4 மீதி 1 2 10 125. சரி, இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா, 5 7 அதுக்கப்புறம் எத்தனை 8 அடுத்து 4 2 6 6 1 7 7825. இங்கே வந்துருச்சு ஆன்சரு 7875. ஒவ்வொரு ஆண்டும்
அதாவது ஆன்சர்லேருந்து போகிறேன். 4000ல் பாதி, 2000, 2000ல் பாதி, 1000, 1000ல் பாதி, 500, 500ல் பாதி, 250, 250ல் பாதி, 125 எல்லாத்தையும் கூட்டினேன்னா அந்த மொத்த சேமிப்பு வந்து வந்துடும். அப்போ ஆண்டு எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாரு? 4000 சம்பாதிச்சிருப்பார். இதான் ஆன்சர். ஓகேவா? வாங்க அடுத்த சமுக்குள்ளே போகலாம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அசல்னா பி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஆல்ரெடி நான் ஃபார்முலா போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா 3 ஆண்டுகள்னு கொடுத்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். சரியா? இதை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? 3 ஆண்டுகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா. 2 ஆண்டுகள்னால் வேறு ஃபார்முலா இருக்குது. சரியா? 3 ஆண்டுகள் அப்படின்னா இந்த ஃபார்முலா PR² × 100³ × 300 + R. இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க? R கொடுத்துட்டாங்க. சதவீதம் என்ன? ஆண்டு வட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ 15 தான் R. 15 தான் R. R = 15. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள். அப்போ எண்ணும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல தனி வட்டி கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தானே இந்த ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? 1134ன்னு போடலாமா? அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக 1134 P தான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கணும். ஆரோட வேல்யூ வந்து 15² / 100³ × 300 + R வந்து என்னது? 15 போட்டுடலாமா? இப்போ 300 + 15 315. இப்போ அப்படி எழுதிக்கிட்டா என்ன பண்ணணும்? பியை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரேன். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ வகுத்தல் உள்ளது பெருக்கலாக மாறும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளது பெருக்கல்ல உள்ளது வகுத்தலாக மாறும். அப்போ என்ன வரும்? 1134 × இந்த 100³ இருக்கா, அதனால் 3 தடவை நான் பெருக்கிக்கிறேன் 100ஆல். இப்போ 100 × 100 × 100 வகுத்தல் 15². அப்போ 2 தடவை 15 × 15 2 தடவை. இங்கே 2 தடவை போட்டிருக்கா, அதனால் இங்கே 2 தடவை எழுதிக்கிறேன். அடுத்து 300 + 15 315. இப்போ அடித்து கொடுத்துடலாமா? என்ன வரும்? 3 3 15. இங்கே 25 100 3 15 25 100. அடுத்து என்ன வரும்? அடுத்து 6 30. சரியா? 6 30 மீதி 1 3 15. இங்கே 25 100 முடிஞ்சு போச்சு. திரும்ப என்னென்ன வருது? திரும்ப 63ஆல் கேன்சல் பண்ணணும். 63ஆல் நான் கேன்சல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சரியா இந்த 315 நான் வந்து 63ஆல் கேன்சல் பண்ணிட்டேன்னா 6 30 6 30. அப்புறம் என்ன வரும்? 6 30 3 15. நெக்ஸ்ட்டு வந்து 2 3 6 1 3 3. ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு 15ஆல் அடித்தோமா? 3 15 25 100 3 15 25 100. இதை 3ஆல் அடிச்சேன்னா 63 வரும். இங்கே 20 வரும். இங்கே கீழே உள்ள நம்பர்லாம் திரும்ப அடிக்கணும். 1 3 3. இங்கே 3ஆல் அடிச்சேன்னா 378 வரும். திரும்ப இந்த 3ஆல் அடிச்சேன்னா 126 வரும். சரி, இதை நான் வந்து அடித்தேன் அப்படின்னா இதை வந்து 3ஆல் அடித்தேன் அப்படின்னா என்ன வரும்? இங்கே வந்து இந்த 126 63ஆல் அடிக்கிறேன். 1 63 63 2 63 126. அப்போ ஆன்சர் வந்து 2 × 20 × 20 × 20 எல்லாத்தையும் பெருக்கிறேன்னா 16,000. இதுதான் ஆன்சர். டவுட்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.